இந்த வேளையிலும் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த உபாகம புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில பிறந்த நாள் நிகழ்ச்சிகளிலேயும் இந்த வசனத்தை நாம் வாசிப்பதை நாம் கவனித்திருக்கலாம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான தியானத்தினுடைய தலைப்பு எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடிமைத்தனம் என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு நாளிலே பாவத்திற்கு அதிகாரியான பிசாசுக்கும் அடிமையாய் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து நீ மறந்துடாத. உன்னை ஆண்டவர் அடிமையின் வாழ்க்கையிலிருந்து விடுவித்திருக்கிறார். உன் பாவ வாழ்க்கையிலிருந்து உனக்கு பரலோக பாதைக்கு நேராக ஆண்டவர் நடத்துகிறார். எனவே உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் 81வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அடிமைத்தன வீடு அங்கே சொல்லப்படுகிறது எகிப்து தேசம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் அவர்கள் சந்ததியாக அடிமையாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. நாம் கூட ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு முதல் சந்ததியாக இருக்கலாம், அல்லது 3 தலைமுறையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த 3 தலைமுறைக்கு முன்னதாக ஒரு அடிமையின் வாழ்க்கையில் இருந்திருக்கிற அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு தேவனுடைய சந்ததியாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நோவாக்கு பிறகு மீண்டும் அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளாதபடி அவர்கள் எல்லாரும் பலவிதமான எண்ணப்போக்கிலே அவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த ஒரு குடும்பம் ஆபிரகாமுடைய குடும்பம். அந்த ஆபிரகாமுடைய தகப்பனார் நம் வேதத்தில் வாசிக்கிறோம் சிலை செய்கிற ஒரு பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார். அதிலிருந்து ஆண்டவர் ஆபிராமை, அந்த இடத்துல ஆபிரகாம் இருக்காது, ஆபிராமை தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது தான் பேரை மாற்றுறார் ஆபிரகாம் என்று சொல்லி. நீ ஜீவனுள்ளவர்க்கெல்லாம் நீ தகப்பனாக தாயாக இருப்பாய் என்று சாராயை சாராள் என்று மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். உன் தேவனை மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. உபாகம புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆமேன். அப்போ எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லிடுறார். கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருன்னா அவர் சொன்ன வார்த்தைகளை நீ கை கொள்ள மறக்காதபடி எச்சரிக்கையாயிரு. கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னு சொல்லும்போது அவருடைய வார்த்தையை உன் வாழ்க்கையில் கை கொள்ளாதபடிக்கு நீ விட்டுடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை நீ கை கொள்ளக்கூடாதபடிக்கு மிக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நீ இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை மறவாதபடின்னு சொல்லும் பொழுது கடவுளை நாம் நிறைய நேரங்களில் மறந்து போயிடுறோம்.
நம்முடைய பிரச்சனையை பெருசாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், பொருளாதார நெருக்கடி பிரச்சனையாக இருந்தாலும், நம்முடைய சரீரத்துக்கு அடுத்த பிரச்சனையாக இருந்தாலும், அதை நாம் அதிகமாக நினைக்கிறோம், நம் நினைவிலே வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவரை நாம் அந்த நேரத்தில் மறந்து போகிறோம். அதனால தான் சொல்கிறாரு, ஆண்டவரை நீ மறக்கக்கூடாதபடிக்கு நம் கரங்களிலே அநேக வார்த்தைகளை, வசனங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீ மறக்காமல் அதை உன் வாழ்க்கையில் நீ கை கொள்ளும்படிக்கு எச்சரிக்கையாருன்றார். அப்போ கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னு சொன்னால், அவருடைய வசனத்தை கை கொள்ளக்கூடாதபடிக்கு, நீ விட்டுடாதபடிக்கு மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அங்கே வாசிக்கிறோம். சங்கீதம் 103 சங்கீதத்தில் 2வது வசனம் அங்கே சொல்லப்பட்டு, அவர் செய்த சொல்லுங்க சகல உபகாரங்களையும் மறக்காத. அப்போ கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னா, ஒன்று அவருடைய வசனத்தை நாம் கை கொண்டு நடக்காதபடிக்கு, விட்டுடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். 2வது அவர் செய்த நன்மைகளை மறக்காதபடிக்கு நீ நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 3 அதிகாரம் 12 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 3:12. வாசிங்க, எடுத்துட்டீங்களா? 3 அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவரை மறவாதபடி, வசனத்தை கை கொள்ளக்கூடாதபடி, அடுத்தது பார்த்தவர் செய்த நன்மைகளை மறக்காதபடி, 3வது அவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அல்லேலூயா. கடவுள் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவர் சொல்கிறாரு, இதை செய்வதற்கு என்னிடத்தில் வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும்படியாக அந்த மனுஷன் இயேசு சாமிகிட்ட வர்றா. இயேசு சாமி அவனை பார்த்து கேட்குறாரு, இதை நான் செய்வேன்னு, இதை செய்யறதுக்கு என்கிட்ட வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்குது, அது என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யுங்கன்னு ஆண்டவரத்திலேயே அவன் ஜெபம் பண்ணுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் ஒரு பக்கம் இருக்கிறது, ஆனால் இன்னொரு பக்கம் அவிசுவாசமும் செயல்படுகிறது. அதனால தான் இங்கே நான் வாசிக்கிறோம், தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள இருதயம் ஒருவனுக்குள்ளும் வராதபடி எச்சரிக்கையாக இருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறது, ஆனால் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவிசுவாசம் நம்மை வந்து நெருக்குகிறது. அதனாலே நாம் என்ன பண்றோம்? அந்த அவிசுவாசம் மேற்கொள்ளுகிறபடினாலே ஆண்டவர் மீது வைக்கிற அந்த விசுவாசம், அவரால் செய்ய முடியும் என்ற விசுவாசம் நமக்கு உண்டு. ஆனால் அந்த விசுவாசம் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அவிசுவாசம் வந்து விசுவாசத்தை சாகடிச்சிடுது. விசுவாசம் அங்கே தான் இருக்கு, ஆனால் அந்த விசுவாசம் செத்து போனமா இருக்கு. அதனால தான் சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் சொல்லுங்க செத்து போனதுன்றார். எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கு, ஆனால் உயிருள்ள விசுவாசமாக இருக்கா அல்லது செத்து போன டெட் பாடியாக வச்சிருக்கிறோமா? இந்த காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரை மறவாதபடிக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை நாம் இப்பொழுது தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக மத்திய எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரைட். முதலாவது நாம் பார்க்கிறோம், எதில் எச்சரிக்கையாக இருக்கணுமா? நம்மளை ஒருத்தனும் வஞ்சியாதபடிக்கு, ஏமாற்றாதபடி இல்லை, வஞ்சியாதபடிக்கு. அப்போ வஞ்சிக்கிறதுக்கும் ஏமாற்றுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. வஞ்சித்தல் அப்படின்னு சொன்னால் நம்மை அறியாமல், நமக்கு தெரியாமல் நம்ம கூட இருந்தே நம்மளை வஞ்சிக்கிறது. ஆனால் ஏமாற்றப்படுதல் என்பது நம்ம கண்ணு எதிர்க்கையே
ஒரு பொருளை வாங்குறோன்னு வச்சிங்களேன், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே கெட்டு போயிருக்கும், அழுகி போயிருக்கும். அது நாம் ஏமாற்றப்படுகிறது. வஞ்சித்தல் என்பது நமக்கே அறியாது. நம்ம கூடவே இருப்பாங்க, நல்லா நம்மளை என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ட்ராக்கில் போகிற வரைக்கும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை வஞ்சித்துருவாங்க. வஞ்சனை சொல்லுவோம், வஞ்சம் தீர்த்துக்கிறேன்றாங்கல்ல. வஞ்சம் தீர்த்துட்டேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் தெரியாது, குழியில் போய் தள்ளுற வரைக்கும் தெரியாது, நமக்கு கூடவே வருவான், தள்ளி விட்டுருவான். அது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியத்தை கடைசி நாட்களில் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உலகத்தின் முடிவு நாட்களிலே என்ன சம்பவிக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்றும் கேள்வி கேட்குறாங்க சீஷர்கள். அப்பொழுது சீஷர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது அப்பொழுது அங்கே முடிவு வரும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் படிக்கும் பொழுது என்னென்ன நடக்கும் என்று சொல்லி அநேக அடையாளங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படி சொல்லி கொண்டு வரும் பொழுது தான் இந்த வார்த்தையை சொல்கிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிட்டு அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 23ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது எங்கே சொல்கிறாரு, அற்புத அடையாளங்கள் நடக்கும், கள்ளக்கு தீர்க்கதரிசி எழும்புவான், இதோ கர்த்தர் அங்கே வந்துட்டார் இங்கே வந்துட்டான்னு சொல்லுவான். அப்புறம் சொல்கிறாரு, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும். 24ஆம் வசனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளம் அற்புதம் நடக்கும், நீ வஞ்சிக்கப்பட்டுடாத, நீ வஞ்சனையில் விழுந்து விடாத. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலையும் இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கேயும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். என் நாமத்தை தரித்து கொண்டு அப்படின்னா கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள்ளேயே கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டே நம்மளை வஞ்சிக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். நமக்கு தெரியாது, எல்லாம் கிறிஸ்தவ தானே, எல்லோரும் கிறிஸ்டின் தானே, எல்லோரும் வசனத்தை தானே பேசுகிறாங்க. இன்றைக்கு அநேக மீடியாக்களில் அப்படி அநேக வஞ்சகமான தந்திரமானங்களுக்கு நாம் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து போகிறோம். கடந்த நாட்கள் நடந்த திருமணத்தில் ஒரு சகோதரி என்னோடு பேசி கொண்டது. அவர்கள் ஒரு இந்து சகோதரி. அவர்கள் பேசும் பொழுது சொன்னார்கள், என்னுடைய மகள் கூட கிறிஸ்டின் ஆயிட்டாங்கன்னு. அப்பொழுது சொன்னார்கள், யெகோவா சாட்சி அப்படின்னு போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியுது, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் இப்படிலாம் சொல்லுவாங்களே. ஆமாம், இப்படிலாம் சொல்கிறாங்க, ரத்தம் கொடுக்கக்கூடாதுன்றாங்க, இயேசு வந்து கடவுள் இல்லை, அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவர்கள் வேத வசனத்தை கொண்டு தான், கிறிஸ்துவினுடைய வசனத்தை கொண்டு தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வஞ்சிக்கிறாங்க. இப்படி அநேக கள்ள உபதேசங்கள் வேற எங்கிருந்து இல்லை, இந்த பைபிளில் இருந்தே தான் அவர்கள் பேசுவாங்க. ஆனால் ஒன்றை மாத்திரம் எடுத்துக்கொள்வார்கள், இன்னொன்றை விட்டுருவாங்க. ஒரு காயின் அப்படின்னு சொன்னால் 2 பக்கம் இருக்குது. அவர்கள் 2 பக்கத்தையும் பார்க்க மாட்டாங்க, ஒன்றை மாத்திரம், அதாவது தனக்கு பிடிச்சதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை ஒரு உபதேசங்களாக அநேகருக்கு போதித்து அவர்கள் இப்படி வழிநடத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்டதான கள்ள உபதேசங்கள் அவருடைய நாமத்தை கொண்டு, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை கொண்டு தான் நடக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, எச்சரிக்கையாக இருங்க, என் நாமத்தை கொண்டே வருவான், என் பேரை வச்சே உங்களை ஏமாற்ற வருவான். வஞ்சிப்பார்கள், கடைசி வரையும் தெரியாது. வசனம் தானே, ஐயோ வசனம் இப்படி சொல்லியிருக்கா, இப்படி இருக்கா என்று மக்கள் வசனத்தை வைத்தே விசுவாசானவன் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள்.
கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும். அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட பரலோக ராஜ்யத்திற்கென்று போகும்படியாய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நபர்களை கூட வஞ்சிக்கும்படியாக அற்புத அடையாளம்லாம் நடக்கும். வேற இதை பார்த்த உடனே அநேகர் விழுந்து விடுவார்கள். இதெல்லாம் எப்போ ஆண்டவர் சொன்னார்? 2000 ஆண்டுகள், 2020 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கிறார் சீஷர்களுக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் வஞ்சியாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களுக்குள்ளே இருக்கிறோம். யாக்கோப்பு 1 அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளக்கூடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீங்க. எப்படியா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்களா மட்டும் இல்லை. இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆனால் அதன்படி செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும். சும்மா வசனத்தை கேட்டுட்டு போகிறது, சொல்கிற வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் உங்களை ஏமாற்றிக்க, வஞ்சிக்காதீங்க, உங்களை வஞ்சித்து கொள்ளாதீங்க. இங்கிலீஷில் டிசீவ் அப்படின்னு இருக்குது. ஏமாற்றுறது சீட்டிங். டிசீவ் ஹிம்செல்ஃப் அப்படின்னா நான் வஞ்சிக்கப்படுறது எனக்கே தெரியாமல் போயிட்டுருப்பேன். அதை தான் சொல்கிறேன். நான் வஞ்சித்து கொள்ளுகிறேன், ஆனால் அந்த வஞ்சிக்கிற காரியம் எனக்கே தெரியாது. கடைசியில் தான் தெரியும், முடிவில். அப்போ வசனத்தை கேட்கிறவள மாத்திரமல்ல, அந்த வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? சத்தமாக வாசிங்க. யாக்கோபு 1:22. இன்னும் எடுக்கலையா? புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது யாக்கோபு. யாக்கோபு 1:22. பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கும் போது கூட பிசாசு வேற எதையும் காட்டி விடுறான் பாருங்க. இதோட சொல்லியும் அந்த வசனத்தை கேட்டு நான் ஒரு முறை வாசித்த பிறகு கூட வேற ஒரு வசனத்தை வாசிக்க வைக்கிறான் பாருங்க. ஏன்னா வசனத்தை கைக்குள்ள விட மாட்டான் பிசாசு. கேட்கறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய விஷயத்தை தகவலை கேட்டுட்டு என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணார் கேட்டேன்னு. ஆனால் கேட்கறது பிரச்சனை இல்லை, நமக்கு அதை கை கொள்ள வேண்டும் என்பது தான் முக்கியம். அதை கை கொள்ளக்கூடாதபடிக்கு உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அல்லேலூயா. சத்தத்தை காணும். அல்லேலூயா. நம்ம பிறந்ததுலேருந்து ஆண்டவர் இயேசுப்பா ஏற்றுக்கொண்டது எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டுட்டோம். ஆனால் கை கொண்டு இருக்குமா அப்படின்றது தான் இப்போ காலையிலே ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஒரு ஐயா நேற்றைக்கு வந்தார் வியாசார்பாடியிலிருந்து. நான் அவர்கிட்ட பேசியிருக்கும்போது சொன்னேன், நான் வசனத்தை கை கொண்டு போதிச்சா அங்கே ஒரு எஃபெக்ட் இருக்கும். நேற்றுக்கு சின்னவன்மணி ஸ்தோத்திர கூட்டத்தில் பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் நிற்கும் போது எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு அம்மா சொல்லிச்சு, நீங்கள் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் எங்கள் வீட்டில் நடக்குது. இந்த பையன் கடவுளுடைய காரியத்தில் எதுவும் கேட்காம போயிட்டு வீட்டை கட்டி அப்படியே கிடக்குது. 5 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு வட்டி கட்டிகிட்டு இருக்கேன். வீடு முடியல, கோயிலுக்கும் இதுக்கும் சரியாக வர்றதில்லை, சபைக்கும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள், உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு. இன்றைக்கி நம்மளை நாமளே ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு. வஞ்சித்தல் என்று சொல்லும்போது மறுபடியும் சொல்கிறேன், ஏமாற்றுதல் என்பது நமக்கு தெரியும், நம்ம கண்ணுக்கு முன்னாலே இருக்கும், ஏமாந்துருவோம். அதாவது முதல்ல சொல்லுவான் கண் கட்டி வித்த மாதிரி. சிலர் வச்சுருப்பான், ஆப்பிள் வச்சுருப்பான், போடும்போது வேறு ஆப்பிள் மாற்றிடுவான். ஆனால் வஞ்சித்தல் என்று சொல்கிறது நம்ம கடைசி வரைக்கும் தெரியாது, போய் விழற வரைக்கும் தெரியாது.
கரெக்டாக தான் போயிட்டுருக்குன்னு நினைப்போம். நம்மளை கூட்டிட்டு போகிற ஆள் கரெக்டாக தான் நல்லா இருப்பான், நமக்கு உதவி பண்ணுறான்னு நினைப்போம். கடைசியில் நம்மளை போய் குழியில் தள்ளிடுவான். இங்கே என்ன சொல்கிறாரு, நீயே உன்னை வஞ்சித்து கொள்ளாத அப்படின்னா என்ன, வசனத்தை கேட்குறதோடு நிறுத்திடாத, அதை நீ ஃபாலோ பண்ணுவதற்கு ஒப்பு கொடுத்தனா தான் நீ உன்னை வஞ்சித்து கொள்ளாத ஆண்டவருக்காக மகிமையாக நீ வாழ முடியும் அப்படி என்பதை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீங்கள் ஒருவனும் அந்த வசனத்தை வாசிக்கிறோம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. இந்த வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார், ஆனபடி அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அடுத்ததுக்கு ஒரு சொல்கிறேன், ஏன் அப்படின்னு சொன்னால், ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான். அப்படின்னா அவன் தன்னைத்தானே பார்த்து அந்த இடத்தை விட்டு நடந்து போனவன தன் சாயில் என்னது என்பதை மறந்து விடுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், தன்னுடைய நிலைமையை உணர்த்துகிறார், கண்ணாடியில் பார்க்குற அனுபவம். அதுக்கப்புறம் அதை அவன் கை கொள்ளாமல் இப்படி தான் வாழணும் என்று அவன் முயற்சி செய்யாமல் அப்படி விலகி போயிட்ட பிறகு, சபை விட்டு போயிட்ட பிறகு அவன் மறந்துடுறான். கர்த்தர் நம்மோடு பேசின நம்முடைய குறைகளை அல்லது நிறைகளை சுட்டி காட்டினதை அவன் என்ன பண்ணுறான், மறந்து போயிடுறான். அப்போ நாம் கண்ணாடியிலே பார்க்கிறவர்களாக அல்ல, நம்ம அனுபவம் பூர்வமான வாழ்க்கையில் நிழலான காரியத்தை பார்த்துட்டு போன ஒன்று மறந்துடுற அனுபவம் அல்ல. நாம் நம்முடைய கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நம்முடைய உருவம் எங்கே அழுக்கு இருக்குது, எங்கே சரியில்லை, தலை வாராமல் இருக்கிறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம், பவுடர் அடிக்கிறோம், அதை என்ன பண்ணுறோம், நின்று சரி செய்கிறோம். அதுபோல் தேவனுடைய ஆலயத்தில் நாம் வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசும்பொழுது கண்ணாடியில் நம்ம பார்க்குறோம் நம்ம யார் என்பதை கர்த்தர் நமக்கு காட்டுறாரு. அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போன பிறகு இந்த இடத்துல இருக்கும்பொழுது ஆமாம் இப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், புரிந்து கொள்கிறோம். ஒரு சிலர் என்னென்னா அதையும் தவறாக புரிந்து கொள்கிறாங்க. என்னென்னா அவங்க சூழ்நிலை அதுதான், ஆனால் இந்த பாஸ்டர் என்னையே கையை காட்டி பேசுகிறாரு, என்னையே கையை காட்டி பேசுகிறாரு. என்னதான் அவர் குறி வச்சு பேசுகிறாரு? இல்லை, நம்ம சூழ்நிலையை கர்த்தர் எடுத்து காட்டுகிறார். கண்ணாடியில் பார்க்குற நீ ஆலயத்தில் உட்காரும் பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுகிற அந்த அனுபவம் கண்ணாடியில் உன்னை நீ பார்த்து கொண்டிருக்கிற நீ எதை சரி செய்ய வேண்டும் என்பதை உனக்கு காட்டுறார் கண்ணாடியில். நீ அப்பொழுது சரி செய்ய தீர்மானம் எடுத்து அதற்கான முயற்சியில் நீ இறங்கணும். அப்படி முயற்சியில் இறங்காமல் ஆமாம்மா இப்படி தான் இருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே விட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. அப்போ நீங்கள் உங்களை வஞ்சித்து கொள்ள மாட்டீர்கள், ஏமாற்றிக் கொள்ள மாட்டீர்கள். ஏன்னா பிசாசுக்கும் பார்த்தீங்கன்னா வசனம் நிறைய தெரியும் நம்மளை விட, ஆனால் அவன் கீழ்ப்படிய மாட்டான், அதை செய்ய மாட்டான். அதனால தான் அவன் பிசாசுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க, கர்த்தருடைய வார்த்தை தெரியும், அதுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பாங்க. பிசாசுக்கு வசனம் தெரியும், நல்லா பேசுவான், ஆனால் அவன் கீழ்ப்படிய மாட்டான். மனுஷனுக்கு பிசாசுக்கு அதான் வித்தியாசம். கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான், அதனால தான் அவன் பிசாசு. ஆனால் வசனம் நல்லா தெரியும். இன்றைக்கு நாம் வசனம் நல்லா தெரிந்தால் போதாது, அதன்படி வாழும்படியாக நாம் கை கொள்ளும்படியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த காலையில் சொல்லுகிறார், உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். எந்த விஷயத்தில்? கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். ரெண்டாவது காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பிரச்சனை வரும். உண்மையாக அந்த வசனத்தின்படி எழுத்தின்படி பார்த்தா யுத்தங்கள்லாம் நடக்குது, அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது, கேள்விப்படுவீங்க. ஆனால் கலங்காதீங்க, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவரை அறியாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு பதற்றம் இருக்கும். ஐயோ அங்கே சண்டை நடக்குது, குண்டு போட்டுருவானோ, அழிஞ்சிடுமோ, நம்ம கட்டின வீடு நம்ம சொத்துலாம் போயிடுமோ என்ற ஒரு கலக்கம் இருக்கும். அதனால் நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். வேத வார்த்தையின்படி சொல்லும் பொழுது இப்படி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில்
அனுதின அன்றாட வாழ்க்கையிலே யுத்தங்களும் சண்டைகளும் அப்படி சொல்லும் பொழுது ஒரு போராட்டம், ஒரு எதிரி, நம்மை எதிர்க்கிற கிரியைகள், நம்மை வாழக்கூடாதபடி நமக்கு எதிராக செயல்படுகிற பொல்லாத மனுஷனுடைய வஞ்சக கிரியைகள், நம்ம வாழக்கூடாதபடி, முன்னேறாதபடி, வளராதபடிக்கு நமக்கு எதிராக பின்னப்படுகிற வலைகள், தந்திரமான காரியங்கள், இதெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கு. சில பேருடைய எண்ணம், எதிரிக்கு 2 கண்ணு போகுதுன்னா எனக்கு 1 கண்ணு போனால் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிற ஆள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் 2 கண்ணு அவனுக்கு போகுதுன்னா எனக்கு 1 கண்ணு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் அவன் வாழவே கூடாதுன்னு நினைக்கிற எதிரிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் சொல்கிற, யுத்தங்களும் சண்டைகளும் நீங்கள் கேள்விப்படும் பொழுது நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அதை குறித்த கலக்கம் வராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் எதிரிகள் எழும்புவாங்க, பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் நடக்க வேண்டிய விஷயந்தான். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும் பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்து பாடுபட்டால் தேவனை மகிமைப்படுத்த கடவன் சொல்லியிருக்கு. நீங்களான கிறிஸ்தவனாய் இருந்து ஒரு ஒரு கஷ்டம் வருதுன்னா தேவனை மகிமைப்படுத்துன்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு வனாந்தரத்தில் அவர் வாழ்க்கையை முடித்து கொள்ள காரணம் என்ன? கஷ்டங்கள் வந்த பொழுது அவர்கள் அந்த கஷ்டங்கள் வருகிற நேரத்தில் கர்த்தரை அவர்கள் துதிக்காதபடி முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். என்னை ஏன் கடவுள் இப்படி வச்சிருக்காரு, என்னை ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கவே மாட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நான் பெற்றுக்கொள்ளவே முடியலையே, என் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தடை, என் வாழ்க்கையிலேயே நான் வளர முடியல, விருத்தி அடைய முடியல, இதுக்காக நான் ஏசப்பாட்ட வந்தேன். வாழ்க்கையில் நம்ம கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பதில் என்ன? ஒரு கிறிஸ்தவனாயிட்ட பிறகு பாடுபட்டால் அதில் ஆண்டவரை நீ நானும் மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார் நமக்காக. அவர் தேவனை மகிமைப்படுத்தினார். அப்போ 2வது காரியம் நாம் பார்க்கிறோம், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். மார்க்கு 13:7 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இதே வசனத்தை அப்படியே அங்கேயே சொல்றாரு, மாறாமல் அப்படியே இருக்கு. சில இதில் மாறும் கொஞ்சம் கொஞ்சம். அதே வசனத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார்? நீ கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நான் வாசித்த சங்கீத புஸ்தகத்தில், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் சகித்திருக்கிறார். வந்த எதிர்ப்புகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் சகித்திருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அப்படி வருகிற சூழ்நிலையில் நீ மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நடக்க வேண்டிய விஷயந்தான். நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டால், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே போகணும் அப்படின்னா அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த அனுபவங்களை கொஞ்சமாவது நீங்களும் நானும் அனுபவித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆனால் சொல்கிறார், முடிவு வந்துடாது, உன் வாழ்க்கை முடிவுக்கு வந்துடாது. அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு, இனிமேல் இதிலிருந்து நான் மீள முடியாது, எழும்ப முடியாது என்று நீ யோசித்து கொண்டு இருக்காத. இந்த காலையில் கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்க வேண்டியது தான். ஆனால் நீ கலக்கமடையாதபடி எச்சரிக்கையாரு, கலங்காத. இயேசு ராஜா என்னோடு கூட இருக்க, எனக்கு முன்னால் போகிறவர் என்ற அந்த தைரியத்தோட நில். அல்லேலூயா. அல்லேலூயா. முள்முடி எனக்காக இரத்தம் எல்லாம்
எல்லாம் எனக்காக, முள்முடி எனக்காக, ரத்தம் எல்லாம் எனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிரித்து அழைக்கின்றார் மகனே, கரம் பிரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ மகனே, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவார், உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, உன்னை நீயே வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இந்த காலை வேளையில் நாம் அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுவோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். இந்த காலையிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று 2 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானித்தோம். முதலாவது, நாம் கர்த்தரை நாம் மறக்கக்கூடாது என்பதை நாம் முதலாவது நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாதபடிக்கு போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, இந்த காலையிலேயும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ கலங்காதபடிக்கு இருக்கபடியாக, உன்னை ஒருவனும் வஞ்சியாதபடிக்கு, உன்னை யாரும் வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு, உன்னை நீயே வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கும் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது, சம்பவங்கள் உன் வாழ்க்கையிலே நடக்கும்